கனடாக்கு அடிக்கடி போவோம். 2019 ஸ்வீடன், டென்மார்க், நோர்வே போன்ற ஜெர்மன் போன்ற தேசங்களுக்கு வந்தோம். சுவிஸுக்கு வரவில்லை. ஆனால் இந்த வருஷம் கத்தர் கிருபை செய்கிறார். அவை எல்லாம் தேவன் செய்கிற எல்லா கிருபை. விசேஷமாக எனக்கு இந்த சிறுவர்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அவங்களோட மியூசிக் பிளே பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் எங்களை திருச்சபையில் ஒரு ஆள் ஓகன் அடித்தவர் கனடா போயிட்டு, ட்ரம் ப்ளே பண்ணவர் நோர்வேக்கு போயிட்டேன். ஆனால் எங்களோட வீட மேக்ஸிம் எல்லாம் சமுதாயம் அந்த மியூசிக்கை தொடர்ந்து செய்ய கத்தர் கிருபை செய்திருக்கிறேன். ஆமே. நான் விசேஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு என் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன். நான் சிறு வயதிலேயே நினைக்கிறேன் 13 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்களிலே எங்களது ஒரு போதகர் வருவார். அவர் ஒவ்வொரு தேசமாக காட்டி சொல்லுவார், நான் இந்த தேசத்துக்கு போய் வேணும். எனக்கு ஆசை, சின்ன வயசில் ஆசை. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஆசை, ஆண்டவரே எல்லா தேசத்துக்கும் போகணும். திருமணமாகி வந்திருந்தா ஒரு தேசம், திருமணமாகி இலங்கையில் இருந்தபடியாக பல தேசங்களுக்கு கத்திரனை கொண்டு போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 14 நாடுகளை பார்க்க என் தேவன் கிருபை செய்திருப்பார். பார்க்குறேன் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து எங்களை கத்தர் எங்கே கொண்டு வச்சிருக்காரு. நான் அந்த நோர்வேலேருந்து சுவிஸுக்கு ஃப்ளைட்டில் வரும்போது அந்த கீழே பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவர் எங்களுக்கு தகுதியே இல்லை, யாரும் ஒருவர் எங்களுக்கு நோர்வேலேருந்து சுவிஸுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து தருகிறார். எல்லாம் கிருபை. அவை கத்தர் பிதாவுக்கு ஊழியர் எனக்கு ஊழியர் செய்தால் பிதாவானவன் தினம் பண்ணுவேன். கத்தர் எங்களை வாழ்க்கையில் எங்களை கிணப்படுத்தி எங்களை உயர்த்தி வச்சிருக்கபடியாக நான் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக 2019ஆம் ஆண்டுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய கணவன் அந்த பாஸ்டர் சேர்ச்சில் அதை பகிர்ந்து கொண்டார். 2019ஆம் ஆண்டு நானும் என்னுடைய கணவனும் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மோட்டர் பைக்கிலே வந்து கொண்டிருந்தோம். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. என்னுடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாத நாள். அவை ஒரு கனடாவில் இருந்த திருமணத்துக்காக என்னுடைய கணவனை கோஷிப்புக்கு கூப்பிட்டிருந்தார்கள். அவை நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து எத்தனை விஷயம் தெரியும் A9 இருக்கிற ரோடு. அவை அந்த ரோட்டில் வரும்போது திடீரென்று கண்டெய்னர் லாங் வெஹிக்கிள் ஒன்று வந்து அது திரும்பினோட என்னுடைய கணவன் மோட்டர் சைக்கிள்னா 90 கிலோமீட்டர் வேகம், யாழ்ப்பாணத்தில் 90 கிலோமீட்டர் வேகம் மட்டும் அதிகம் தான். உங்களுக்கு பிரச்சனைனா அங்கே பறக்குது மோட்டர் சைக்கிள். ஆகவே மோட்டர் சைக்கிள் வந்து திடீரென்று பார்த்தா அந்த கண்டெய்னர் வந்துட்டு என்னுடைய கணவன் அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் போய் மோட்டர் பைக் எடுத்தார். அதில் ஒரு ஹைப்ரிட் கார் ஒன்று இருந்தது. அப்படியே போன போக்கில் மோட்டர் சைக்கிள் கார் காட்டி எனக்கு விளங்கிட்டு அடி விழப்போதுன்னு அன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஏசு வேண்டு கூப்பிட்டேன். இவ்வளோதான் எனக்கு தெரியும். கண்ணை மூடிக்கொண்டு ஏசு வேண்டு கூப்பிட்டேன். எப்படி போய் பறந்து போய் எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியாது. உண்மையாக தேவதூதர்கள் தான் இன்னும் அந்த நேரத்தில் தூக்கி இருக்காங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் விழுந்த பிறகு டக்குன்னு எழுப்பிட்டு என்னுடைய கணவனை பார்க்கணும், அவர் உயிரோடு இருக்கிறார். போய் பார்த்தா அவர் அந்த காரோட பொனட்டுக்கு மேலே விழுந்து ஒரு மாதிரி எழுப்பி அவற்றை 3 வெள்ளம் ஆடுது, ரத்தம் ஊற்றி கொண்டிருந்தது. கத்திட்ட கிருபை எந்த காயங்களும் இல்லை. என்னுடைய கணவர் ஏன் என்ன நடந்திருக்கோன்னு திரும்பி பார்க்கும்போது நான் அவருக்கு பக்கத்தில் இருந்தேன். உண்மையாகவே அந்த இடத்துல கத்த தேவதூதர்களை கொண்டு என்னை பத்திரமாய் சுமந்தார்கள் தான் சொல்லுவது. காயம் இல்லை. அந்த சிசிடிவி கேமரா அந்த இதில் காரில் இருந்தது. ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னார்கள், அட கடவுளே, இந்த பெரிய ஆக்சிடென்ட்ல 2 பேரும் உயிரோடையாக இருக்கிறீங்க. கத்தருக்கு எங்களோட வேலை தேவை, அதனால் கத்தர்களை ஜீவனோட வைக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அது மாத்திரம் 2019 ஜனவரி 19 எங்களுக்கு விபத்து ஏற்பட்டது. டிசம்பர் 19 எனக்கு பெரிய சத்திர சிகிச்சை ஏற்பட்டது. நாங்கள் 2 பேரும் கனடா தேசம் சென்றிருந்து கடைசி நாள் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பிரயாணப்பட்டோம். வந்த வழியில் நாங்கள் அன்றைக்கு காலையில் கனடாவுக்கு போயிருக்கிறீங்க. அந்த வால்மார்ட்னு சொல்கிற அந்த ஷாப்பிங் சென்டருக்கு நான் என்னுடைய கணவனும் போய் சில பொருட்களை வாங்கிட்டு திரும்பி நடந்து வரும்போது என்னுடைய கணவன் சொன்னார், நீ எனக்கு தொண்டைகள் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ எந்த நினைப்பு கனடாவில் குடிக்கிறதால அவருக்கு ரத்தம் கொஞ்சம் திக்காக போயிட்டுது. அதால் ஆஸ்பிரின் டேப்லெட்ஸை கொடுத்தா ரத்தம் தண்ணியாக இருக்கும். எனக்கு தெரியாத எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அன்றைக்கு இரவு நாங்கள் பிரயாணப்பட்டு நாங்கள் ஸ்ரீலங்கா வந்தோம். வந்து 1 கிழமைக்கு பின்புதான் என்னுடைய கணவன் வைத்தியசாலைக்கு நான் கூட்டிக் கொண்டு போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து இவர்கிட்ட எக்கோ வந்து 60% இருக்க வேண்டிய எக்கோ 33% வந்திருக்கேன்னு சொன்னேன். எனக்கு அதுவும் இல்லைங்க, எக்கோ பெரிய கொண்டு வந்து அடுத்த நாள் வரை உடனடியாகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பின்பதாக அவருக்கு ஆன்டியோகிராம் செய்தார்கள். ஆன்டியோகிராம் செய்த பிறகு சொன்னார்கள் 99% மெயின் வேலையில் அடைப்பு, இவர் உடனடியாக சத்திர சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்க.
நான் அழுது கொண்டு இருந்தேன். தங்கச்சி லண்டனில் இருக்கிற தங்கச்சி சொன்ன, அக்கா கவலைப்படாதீங்க, நான் பணத்தை குறித்து கவலைப்படவே இல்லை, என் தேவன் நல்ல. தங்கச்சி உடனடியாக 5 லட்சம் பணத்தை எங்களுடைய பேங்குக்கு அனுப்பிவிட்டார். 12 லட்சம் ரூபாய் பணம் இந்த சத்திர சிகிச்சைக்காக தேவைப்பட்டது. அந்த 12 லட்சம் ரூபாய் பணத்தையும் என் தேவன் சந்திச்சார். யாருடையும் கையேந்த கத்தர் எனக்கு விரைவில் அந்த 12 லட்சம் பணத்தை சந்தித்தார். அந்த வேலையிலும் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முதல் நாள் வந்து மயக்க மருந்து போடுற டாக்டர் வந்து சொன்னார், இவருக்கு மயக்க மருந்து கொடுக்கும்போது இவருக்கு ஏதாவது நடக்கலாம்னு சொன்னேன். நான் மிகவும் கலங்கி நான் வேதனைப்பட்டு அழ தொடங்கிவிட்டேன். என்னுடைய கணவரும் எவ்வளோ காசையும் கொடுத்து நாங்கள் ஏற்கனவே முற்பணம் கட்டியாச்சு, ஆப்ரேஷனில் பிள்ளைகள பெண்ணத்துக்கு நான் கட்டணும், கொஞ்ச காலம் உயிரோடு இருந்துட்டு வாழலாம் தானே, செத்து போகலாம் தானே வேறு நினைத்தார். அந்த வேலையிலும் மறுபடியும் இவருக்கு எக்கோ செக் பண்ண டாக்டர் வேலை தாமதத்தபடியாக இவர் படுத்திருக்கும் போது அந்த ஸ்க்ரீனில் சில வசனங்கள் போனதாம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளவில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பார், நீ என் தாசன் என்னால் மறக்கப்படுவது. இவ்வளவு வசனத்தையும் கொடுத்து கர்த்தருடைய கணவனை தைரியப்படுத்தி அந்த சத்திர சிகிச்சைக்கு முகம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமில்லாமல் அந்த சத்திர சிகிச்சையின் போது நான் ஆண்டவர் அந்த நாட்களில் நான் உபவாசம் கிட்டத்தட்ட 25 நாட்கள் நான் உபவாசத்தில் இருந்தேன். முதலாவது ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இந்த சத்திர சிகிச்சை போடுறதுக்கு நீங்கள் முதலாவது போங்க, டாக்டர் போடுறதுக்கு நீங்கள் போங்க. 2வது சொன்னேன், ஆண்டவரே இந்த சத்திர சிகிச்சையில் ஏதாவது பிழை வந்து இவருக்கு வெளியான முடிவு வருமெண்டா அதற்கு முன் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், அதை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு சொன்னேன். 3வது காரியம் சொன்னேன், ஆண்டவரே ஆட்டை கையை ஏற்றி நான் வாழ மாட்டேன். அது மாத்திரமுள்ள 6 மணித்தியால் அந்த சத்திர சிகிச்சையின் போது கர்த்தருடைய கரம் கூட இருந்து என்னுடைய கணவனுக்கு சுகபலம் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து கர்த்தர் தான் இப்போது அவருக்கு அந்த 33% இருந்து அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனை 60% வந்து நன்றாய் கர்த்தருடைய பணியை செய்ய ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிகளை போடாமே காப்பாற்றிருக்கலாம். அதே மாதிரி கர்த்தர் அவருக்கு இப்படியான சூழலை அனுமதிச்சு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவை ஆண்டவருக்கு எல்லா புகழும் அவர் ஒருவருக்கு. ஆகவே சாட்சி சொல்ல சந்தர்ப்பம் தற்போதற்கு நன்றியை தெரிவித்து ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய